எங்களின் எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தனியார் தாராளம் எப்படி தாராளம்னு எவ்வளோ வேணாலும் தள்ளியை உறிஞ்சிக்க, எவ்வளோ வேணாலும் மலையை வெட்டிக்க, எவ்வளோ வேணாலும் மணல் அள்ளிக்க, எத்தனை பேரை வேணாலும் கற்பழிச்சிக்க, எத்தனை வேணாலும் கொலை செஞ்சுக்க, எல்லாம் தாராளமயம். சாராயம் எவ்வளோ வேணாலும் குடிச்சுக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க, எவ்வளோ வேணாலும் திருடிக்க, இதில் தாராளமயம். உலகமயம், உலகம் எங்கே எதை உற்பத்தி செஞ்சாலும் என் ஊரில் வந்து விற்றுக்க. செல்ஃபோன் வச்சுருக்க சாம்சங் சீனக்காரன், இது ஐஃபோன் வச்சுருக்க தயாரித்தவன் அமெரிக்கா. 2 கையில் 2 வச்சுருக்க, இந்த கையில் சீனா, இந்த கையில் அமெரிக்கா. கை வீசி போகிற சந்தை மிக்சி அவன் தயாரிக்கிறான், கிரைண்டரு அவன் தயாரிக்கிறான். அவன் தயாரிக்கிற பொருளை எந்த கார் இந்த நாட்டில் தயாரித்தது ஒன்றும் கிடையாது. அப்போது வெளிநாட்டு உள்நாட்டு பெரும் முதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருளை வாங்கி நூறுகிற மந்தைகளாக மக்கள் நாம் மாற்றப்பட்டுக்கிட்டோம். இதில் நாம் வாழ்கிறோம் என்று பெருமை வேற பேசிக்கிறோம். இல்லை, நம்ம வாழலை, பொழைக்கிறோம். ஏதோ உயிரோடு இருந்து பொழைக்கிறோம். இதை மாற்றணும்னு உன் மகன் நினைக்கிறேன். எப்படி நினைக்கிறேன்னா, இந்த முதலமைச்சருக்கு என்ன மருத்துவம் கிடைக்குது அப்போலோ காவிரியில், அது சாதாரண என் அப்பத்தாவுக்கு, என் தாத்தாவுக்கு, என் பாட்டிக்கு அரசு மருத்துவமனையில் கொடுக்குறேன். அந்த தரத்தை இங்கே தூக்கி வந்து வைக்கிறேன், உன் மயன் வைக்கிறேன். எனக்கு ஏன்னா, எனக்கு இந்த முதலாளி நட்டப்படுறதுல எனக்கு ஒரு மயிர் நட்டமும் எனக்கு கிடையாது. எனக்கு என் மக்கள் தான் எனக்கு முக்கியம். எனக்கு என் ஆத்தாளப்பேன், என் சித்தப்பன், பெரியப்பேன், என் அண்ணன் தம்பிக்கு நல்ல மருத்துவம். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திரா, இவங்களுக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ அது என் அண்ணன் தம்பி ஆத்தாளப்பனுக்கு கிடைக்கணும். இது 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 என்னது? இது என்னது? மாற்று. என்ன மாற்று? மாற்று மாற்று. இப்போது பள்ளிக்கூடம் எல்லாம் தனியார் பள்ளிக்கூடம் சிறப்பாக இருக்கும், எஜுகேஷன் ஸ்டாண்டர்டு. அதே மாதிரி அரசு கல்லூரி இருக்காது, தனியார் கல்லூரி தான் தரமாக இருக்கும், அங்கே போய் படிக்கணும். இப்போ உன் மகன் வந்துடுறேன், என்ன பண்ணுறேன் பாரு, தரத்தை உயர்த்துறேன். எந்த தரத்துக்கு? உலகத்திலே ஃபின்லாந்து நம்பர் 1 இருக்குது, சிறந்த இடத்துல இருக்குது. 2வது தென்கொரியா, 3வது சிங்கப்பூர். சின்ன நாடு, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் அளவுக்கு தான் இருக்கும், மாவட்ட அளவுக்கு தான் இருக்கும் அந்த சிங்கப்பூர். இப்போ சிங்கப்பூரில் லீக்வானின்னு ஒருத்தன் அந்த தரத்துக்கு கொண்டு போயிட்டான். சிங்கப்பூரில் லீக்வானி கொண்டு போகும்போது உன் மகன் சீமானால் இந்த மண்ணில் கொண்டு போக முடியாதா? கொண்டு போக முடியும். அவன் கூட 10 இயர்ஸ் கேட்டான், நான் ஒன்லி 5 இயர்ஸ் தான் கேட்குறேன். 5 வருஷத்தில் மாற்றுறேன். மாற்றினானா யாராவது இந்தியாவில் மாற்றினான்? அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் உலக தரத்துக்கு தூக்குனான் கல்வியை. மாற்றினானா வேறு கேரளாவில் பினராயி விஜயன்னு ஒரு ஐயா தூக்கி தள்ளினார் உலக தரத்துக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாரு, வந்த உடனே சட்டம் போடுறேன். கல்வி மானுட உரிமை, சட்டசபையில் பேசுகிறேன், உன் மயம் பாரு. கல்வி மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. ஒரு சமூகத்தை கட்டமைக்க விரும்புகிற தலைவன் கல்வியில் இருந்துதான் கட்டமைக்க வேண்டும். கல்விதான் ஒழுக்கத்தை, நன்னறியை, சமூக மேம்பாட்டை கல்வியிலிருந்து தான் கட்டமைக்க முடியும். அப்போது ஒரு நாட்டின் வளத்திலே ஆகப்பெரிய வளம் அறிவு வளம் தான். செல்வத்திலே சிறந்த செல்வம் கல்வி செல்வம் தான். ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. என் நாட்டின் எதிர்காலம் என் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படும். இது வகுப்பறை அறிவு கருவறையாக இல்லாமல் வர்த்தகரையாக, வியாபார அறையாக மாறிவிட்டது. இதை மாற்றுகிறேன், அறிவு கருவறையாக மாற்றுகிறேன். அதுக்கு என்ன செய்கிறேன்? பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, இந்த நாட்டின் செல்வங்கள். சட்டம் கையெழுத்து. 2வது கையெழுத்து, அரசு பள்ளி கல்லூரியில் தான் அமைச்சர் மகனோ பேரனோ பேத்தியோ அல்லது முதலமைச்சர் மகனோ பேரனோ பேத்தியோ, ஐஏஎஸ், ஐபிஎஸ், அரசு அலுவலர்கள், ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் யாராலும் அரசிடமிருந்து ஊதியம் பெறுகிற எவருடைய பிள்ளைகளும் அரசு பள்ளி கல்லூரியில் படிக்க வேண்டும். சட்டம். மீறி தனியார் பள்ளிக்கு போனால் உங்கள் சம்பளத்தில் பாதி நட்டம் எடுத்துக்கொள்வேன். எச்சரிப்பேன். நீங்கள் தேச துரோக குற்றத்தை செய்கிறீர்கள். அரசுக்கு எதிராக அரசிடத்தில் ஊதியம் வாங்கி கொண்டு அரசுக்கு எதிராக இயங்குகிறீர்கள். 2 தடவை, ஒரு தடவை மீறி திரும்பி செஞ்சால் சான்றிதழை வாங்கி டிஸ்குவாலிஃபைடுன்னு தூக்கி போட்டு வேலைமில்லை ஒன்றுமில்லை வெளியில் பண்ணுவேன்.
தேசத்துறோ குற்றம். அடுத்த சட்டம் போடுறேன், அரசு பள்ளி கல்லூரியில் படித்தவர்களுக்கு தான் அரசு தமிழ்நாட்டு அரசு வேலையில் முன்னுரிமை சட்டம். எப்படி தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, தமிழ் படிப்பா சோறு கிடைக்குமான்னு சொல்லிட்டு தெரியக்கூடாது. தமிழ் எனக்கு வேலையும் சோறும் இல்லை, தமிழ் என் உயிர், தமிழ் என் உயிர், தமிழ் என் உயிர். மற்றவனுக்கு தமிழ், மற்றவனுக்கு மொழி ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ், ஒரு தொடர்பு மொழி, ஒரு தொடர்பு, நினைக்கிறத கடத்த. எனக்கு அப்படி இல்லை, எனக்கு அப்படி இல்லை. தமிழ் என் உயிர், என் முகம், என் முகவரி, என் அடையாளம், என் கலை, என் இலக்கியம், என் பண்பாடு, என் வரலாறு, என் அறிவியல், என் புவியியல், என் அரசியல், எல்லாம் எனக்கு தமிழ். மற்றவர்களுக்கு அவர்கள் மொழி பேச்சு மொழி, எனக்கு மூச்சு மொழி. தமிழ் நாட் அ ஸ்பீச் லாங்குவேஜ், இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜ். எனக்கு மூச்சு மொழி, மூச்சு மொழி. அதனால தான் வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோல் எங்கள் வெற்றி தோள்கள், கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம், வெங்குருதி தனில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம். புரியுதா? தமிழை பேசக்கூடாது, தமிழை பேசக்கூடாது, முழங்கணும். சீமா ஏண்டா சத்தமா பேசுறேன், பேச சொல்றான்டா. தமிழ் அப்படி பேச முடியாதுடா. செத்தவங்கையில் வெத்தலாக கொடுத்த மாதிரி. அன்பான மக்களே, நாங்கள் இந்த தேர்தலில் போட்டி போடுறோம், எங்களுக்கு முடிஞ்சா அப்படி பேச முடியாது. எப்படி? எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்கள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். அப்பதான் தமிழ், அதுக்கு பிறந்த தமிழ். என் பாட்டன் பாரதி வீரியம் பெருக்கு, அல்ல வீரியத்தை ஏத்திக்க, வெடிப்புற பேசுங்கிறான் என்னை மாதிரி. எப்படி சொல்றான்? எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு, சத்தியத்தை பேசுவோம், சத்தமா பேசுவோம், உண்மையை பேசுவோம், உறக்க பேசுவோம். பொய் பேசுறவனே சத்தமா பேசும்போது உண்மையை பேசுறவன் ஓங்கி பேசக்கூடாதா? ஓங்கி பேசக்கூடாது. அப்ப வந்தவன ஒரு சட்டம் போடுவேன், தமிழ் படித்தவர்களுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை. எப்படியே நீ தப்பிக்கவே முடியாது. அதனால என்னை தோக்கடிக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்க, அதுவும் நடக்காது. ஏன்? நான் வென்றே தீருவேன். இனி என்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னு கேளு, ஏன்னு என்னை கேள், நான் சொல்றேன், நான் இந்த வேலையை செய்ய வந்தவன் இல்லை. நான் சினிமா எடுத்து பஞ்சமலைக்கு போனவன், இந்த வேலையை செய்ய நான் வந்தவன் இல்லை. இறக்கி விட்டுருக்கு காலம், இந்த கடமையை கையடிச்சு வரலாறு இந்த பெரும்பணியை தந்து போ மகனே போ அப்படின்னு இறக்கணுமே. யாரு? எனக்கு ஒருத்தன் இருந்தான், என் இனத்தில் ஒருத்தன் பிறந்தான். அவன் நான் வீழ்ந்தாலும் என் இனம் எழுந்தால் போதும், நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று அவன் எனக்கு என்ன பண்ணான்? போ போ கடத்து, கத்தி கத்தி கடத்து, பக்கத்தில் நில்லுங்க, அண்ணன் பக்கத்தில் டம்மு டம்முன்னு சுட்டு அண்ணன் கையிலிருந்து வெடிக்கிற துவக்குக்கு என்ன வலிமை இருக்கோ தோட்டாவுக்கு, உங்க வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த வலிமை இருக்கு. ரெண்டும் சேர்ந்து வெடிச்சாதான் நம்ம இன விடுதலை அடையும்னா. இப்ப என்ன ஆயிடுச்சு? துப்பாக்கி தோட்டாவா வெடிக்க வேண்டியிருக்கு, வார்த்தையாலையும் வெடிக்க வேண்டியிருக்கு. வெடிக்கிறேன், நெஞ்சு வெடிக்க வெடிக்க வெடிக்கிறேன். என் மக்கள் என்னை விட்டுல. சாதாரணமாக எனக்கு எங்க அப்பா அமைச்சரோ முதலமைச்சரோ திருடி செத்த பணத்தை செலவழிக்க பாதுகாக்க போன வரல, விடலை. சாதாரண பிள்ளைகளை தேடி தேடி பணம் கொடுத்தான், சாராயம் கொடுத்தான், சாதி சொன்னான், மதம் சொன்னான். ஆனாலும் என் மக்கள் எளிய பிள்ளைகள் எங்களை தேடி 36 லட்சம் வாக்கை கொடுத்து மூன்றாவது பெரிய கட்சியாக உயர்த்தி, மூன்றாவது பெரிய கட்சியா, ஏய் 3வது 4வது பெட்டியில என் சின்னத்தை வச்ச, 3வது 4வது பெட்டியில வச்ச, அதுலயே அவளை ஏறி வந்தேன். நான் அதுலயே அவளை ஏறி வந்தேன். இன்னைக்கு என்ன பண்ண தவிர்க்க முடியல. இந்த இடத்தை தந்தது யார்? என் மக்கள். உன்னால தவிர்க்க முடியல, தந்தது யார்? என் மக்கள். எங்க நான் வச்சான்? முதல் பெட்டியில முதல் இடத்துல வைடா. ஏன் முதல் இடத்துல பாடுறானோடா என் பாட்டேன். சுழன்றும் ஏற்பின் அது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை.
விவசாயி தான் முதல்ல, எனக்கு பின்னாடி தான் கை, ரெட்டலை, சூரியன், மொட்டலை, தாமரை, எனக்கு பின்னாடி தான். ஏன் ஏன் ஒண்ணுல இருக்கான்? இந்த உலகத்துல நம்பர் 1 விவசாயி தாண்டா இருக்கணும். அதனால வாங்கிறான். இப்ப நீ தப்பிக்கவே முடியாது, தப்பிக்கவே முடியாது. நீ போடுதான் தீரணும், போடுதான் தீரணும். அப்ப மாற்றுனா உன் பிள்ளைகள் வந்து பெருங்கனவோடு நிற்கிறோம். நான் 3 கட்டணம் இல்லாமல் உன் மகன் தருவேன், கல்வி தருவேன், மருத்துவம் தருவேன், தூய குடிநீர் தருவேன். என் தங்கச்சி எலியில ருசியோட தண்ணி குடிக்கலன்னு தவிக்க விட மாட்டேன். எங்கள் ஊரில் திட்டும்போது அவனோட போய் ஈனப்பையலோட பேசிட்டு ஐயா, தவிச்ச வாய்க்கு தண்ணி தராத தருதலை பைய அவன்கிட்ட போய் பேசிட்டுக்கிறா அப்படின்னு. நீ இந்த தவிச்ச வாய்க்கு தண்ணி தராத தருதலை பையில்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு இப்படி எங்களை நடு ரோட்டில் போட்ட. இந்த வாட்டியாவது மாற்றி ஓட்ட விவசாயிக்கு போட்டு குடிக்க நல்ல தண்ணி, படிக்க நல்ல கல்வி, பார்க்க நல்ல வைத்தியம், பயணிக்க நல்ல பாதை போக்குவரத்து, எரிக்க தடையற்ற மின்சாரம், படிப்புக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற மரியாதையான பெருமை மிக்க வாழ்க்கை. இதை பார், வேட்டி சேலை, அரிசி பருப்பு, 8000 டோக்கனு. நான் கூட கேட்டேன், 8000 டோக்கனில் என்ன வேணாலும் வாங்கிக்கலாமா ஐயா? அந்த டோக்கனை வச்சு அந்த முதலமைச்சர் பதவியை வாங்கி கொடுத்துறீங்களா? ஏன்னா எனக்கு ரொம்ப கனவு இருக்கு. இல்லை நான் ஒன்று செய்யலாம், ஆல் டோக்கன்ஸ் வர்ஸ் எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கிட்டு அறிவாலயத்தை எங்கள் பேருக்கு மாற்றி விடுங்க. ஏய், இதெல்லாம் கொடுமை. பேசுறதுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், பாடு அப்போ தருவேன். மீதியெல்லாம் தரமாட்டேன், காசு இல்லாமல் தரமாட்டேன், தடை இல்லாமல் தரமா தரேன். உரிய காசை கொடுத்து போங்க. ஏசி பஸ் ஓட்டுறேன், ஓசி பஸ் ஓட்ட மாட்டேன். அந்த ஏசி பஸ்ஸில் காசு கொடுத்து போ, நல்லா இரு. உலகத்தில் நிறைய கனவு இருக்குது. இந்த கனவையெல்லாம் சுமந்து நின்னா என் தலைவன், அந்த கனவை அவன் பிள்ளைகள் சுமந்து நிற்கிறோம். நீங்கள் பெரிய சிரமம் வேணாம், மதிப்புமிக்க உரிமை உங்களுக்கு ஜனநாயகத்தில் இருக்குது. இப்படி சிந்திச்சு பாருங்களேன். ஒரு நேர்மையாளன் எதுக்கு கூட்டணி சேர்த்துக்கிட்டு வந்து தேர்தலை சந்திக்கணும்? நல்லாட்சி கொடுத்த நாயகர்கள், சரி அதை விடுங்க. எதுக்கு வாக்கு காசு கொடுக்கணும்? ஒரு நாட்டை ஆளுகிற தலைவன் ஜனநாயகத்தை மதிக்கிற ஒரு தலைவனாக இருந்தால், போற்றுகிற தலைவர்களாக இவர்கள் இருந்தால், வாக்குக்கு காசு கொடுக்கிற இடத்தில் மாண்புமிக்க ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டு கேடுகட்ட பணநாயகம் பிறந்து விடுகிறது என்பது இந்த தலைவர்களுக்கு தெரியுமா தெரியாது? சரி, இங்கே போட்டியிடுகிறவர்கள் இந்த புதுக்கோட்டை, இந்த கரம்பக்குடி, இந்த ஆலங்குடி அல்லது இந்த விராலிமலை, இது திருமயம், இதுகளை போட்டியிடுகிற இந்த திமுக மற்ற கட்சி வேட்பாளர்கள் வாக்குக்கு காசு கொடுக்குறார்கள். 2-3 லட்சம் வாக்காளர்கள், ஒரு வாக்குக்கு 1000-500 அப்படி வச்சா கூட 30 கோடி கிட்ட இவங்க முதலீடு செய்கிறாங்க. இந்த மக்களுக்கு சேவை செய்ய வருகிறவன் இதை முதலீடு செய்கிறான் 30 கோடி. இந்த முதலீடு எந்த நம்பிக்கையில் செய்கிறான்? 30ஐ எம்எல்ஏவானால் 3000 கோடியாக எடுக்கலாம், மந்திரியானால் 30,000 கோடியாக எடுக்கலாம். இந்த நம்பிக்கையில் தான் முதலீடு செய்கிறான். அப்போ ஒரு முதலீட்டாளனுக்கு முதன்மையானது லாப தேவைதான், மக்கள் சேவை இல்லை. அப்போ ஓட்டுக்கு காசு கொடுக்கிற இடத்தில் ஊழல் லஞ்சத்திற்கான விதை உழுண்டப்பட்டு மக்களுக்கான சேவை கொலை செய்யப்பட்டு முதலாளிக்கான முதலீட்டாளருக்கான லாப தேவை பிறந்து விடுகிறது. இப்போ நீ முதலாளியை தேர்வு செய்ய போறியா, மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்க என் தங்கச்சியில தேர்வு செய்ய போறியா? இதான் கேள்வி. இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற பெரிய சிறப்பு என்னன்னா, நாங்கள் பெண்களுக்கு சரிபாதி கொடுத்தோம் 117. இதில் என் பிள்ளைகள் எல்லாருமே 6 தொகுதியும் பெண்களுக்கு விட்டு கொடுத்த பெருமை. வழி இல்லாமல் என் தம்பி கடைசியாக ராஜாராம் வந்து மாறி வந்து ஆலங்குடியில் நிற்கிறதாயிருச்சு. அதில் நான் பெருமை அடைஞ்சேன். ஒரு முதுமை, ஏன்னா சில இடத்துல அண்ணன் எல்லாமே பெண்ணாக இருந்தா பெண்ணே நாங்கள் அப்படின்னு எல்லா ஊர்லேயும் இந்த வம்பை எனக்கு இழுத்துக்கிட்டு இருப்பான். அது குறிப்பாக இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் பெரிய பிரச்சனை. எந்த காலத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் புதுக்கோட்டை 6 தொகுதியும் விட்டு கொடுத்தது நான் பெருமை அடைகிறேன். என்கிட்ட கேட்பான், என்கிட்ட இந்த பெண்ணிய விடுதலை, நீ பெண்ணிய விடுதலையா எங்கே ஜெயிலில் வச்சிருக்கிய, எங்கே அடைச்சி வச்சிருக்கிய? விடுதலையா எங்கே வச்சிருக்க? இல்லை அடமான வச்சிருக்கியா சொல்லு. அயோக்கிய நாய்களே, உங்களை மாதிரி பேசுகிறவனால தாண்டா இந்த நிலை. நீ எத்தனை நாளைக்குடா பெண்ணி அடிமைத்தனம், பெண்ணிய விடுதலை, பெண்ணிய உரிமை பேசிக்கிட்டே இருப்ப? எத்தனை நாளைக்கு பேசிட்டு இருப்ப?
பைத்தியகாரா, என் தாய் தத்த விடுதலை தாண்டா நானே பூமிக்கு வந்தேன், நீனு வந்த பைத்தியம். பெண்மையை போற்றாத எந்த நாடா பெருமை அடைஞ்சிருக்கு? நான் என்னை கேட்டேன், என் மனைவியை துணை வேட்பாளராக போட்டேன்ட்டு. எப்படி போட்டியார்? என்னங்க இது? என் உயிர் துணை, வாழ்க்கை துணை, வாக்கு அரசியல்ல துணை, அவ்வளோதானே. யாருக்குமே இடம் கொடுக்காம துணை வேட்பாளரை நிறுத்தியிருக்கீங்க அப்படின்னா கூட பரவாயில்ல. நான் கேட்டேன், சிவன் கொடுத்தா ஏற்கிறியா, அதே சீமான் கொடுத்தா எதிர்க்கிறீங்களே, என்ன உங்க கதை? இப்போ பெண்களுக்கு சரி பங்கு கொடுக்காத எவனும் என் சிவனை கும்பிடக்கூடாது. கும்பிட அருகதையற்றவன். எப்படி அருகதையற்ற? நான் சொல்லுவேன், நம்ம சிவாய வாழ்க, இந்த நாசமா போனவே வீழ்க. எப்படி? நான் நேரடியாக பேசுவேன்ல, நேரடியாக பேசுவேன். முருகன்ட்ட கேட்டேன், நீ என்ன இங்கே உட்காந்து திருத்தணியில் என்ன பண்ணிட்டு இருக்க? உன் பேரன் போருக்கு போகிறேன் கூட வா, இங்கே பாரு, என்னை ஜெயிக்க வைக்காம என்ன தாண்டா அந்த மக்களுக்கு நல்லது செஞ்சிருவான்னு கேட்டேன். பதில் இல்லை அவன்கிட்ட. என்ன செஞ்சிட முடியும் சொல்லு? மறுபடியும் ஸ்டாலின் ஐயா வெளில வச்சு நல்லா நல்லது செஞ்சிருவாப்புல, இல்லை எடப்பாடி ஐயா வெளில வச்சு, இவங்களை ஒழிக்கணும்டா, இவங்களை ஒழிக்கணும்டா. நம்ம உரிமையெல்லாம் பறிச்சவன் இந்திய ஆட்சியாளன், உரிமையெல்லாம் பறிகொடுத்தவன் இந்த திராவிட திருட்டு ஆட்சியாளன். இத்தனை பிரச்சனையும் தந்தவன் ஒரு பக்கம், இதையெல்லாம் தீர்க்கணும்னு உங்ககிட்ட இருந்து வந்தவன் இந்த பக்கம். இதுல நீ எந்த பக்கம்? இலவசம் கொடுத்து ஏமாத்த நினைக்கிறான் இந்த பக்கம். இதுல இருந்து என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி இந்த கேவலங்கட்ட நிலையிலிருந்து மாத்தணும்னு நினைக்கிறவங்க இந்த பக்கம். நீ எந்த பக்கம்? பணத்துக்கு வாக்கு, இனத்துக்கு தூக்கு, நோட்டுக்கு ஓட்டு, நாட்டுக்கு வெட்டு, ஜனநாயக படுகொலை. அப்ப மாண்புமிக்க ஜனநாயகத்தை காக்க கேடுகட்ட பணநாயகத்தை வீழ்த்தணும் இந்த பக்கம். அவன் எப்பாடுபட்டாது பணத்தை கொடுத்து வாக்க பறிக்கணும் அந்த பக்கம். நீ இந்த பக்கம். இவர்கள் எல்லோருக்கும் என் மக்களை ஆள வேண்டும் என்கிற கனவும் வெறியும் நோக்கமும் இருக்கு. உன் பிள்ளை எனக்கு எல்லா மொழிவழி தேசிய இனங்களையும் போல என் இனமும் உரிமை பெற்ற பெருமையோடு சிறந்து வாழ வேண்டும் என்கிற கனவு இருக்கு. நீ எந்த பக்கம்? வாழ வேண்டும் என்கிற கனவு இருக்கிற உன் பிள்ளை பக்கமா, உன் பக்கமா, இல்லை உன்னை எப்படியாவது ஏமாத்தி ஆள வேண்டும் நினைக்கிற அந்த அயோக்கிய கூட்டத்து பக்கமா? எந்த பக்கம் நீ நிற்க போற? இதுதான்டா தேர்தல். போட்டி தான் தேர்தல். அவங்க சொல்ற மாதிரி எனக்கும் அதுக்கும் தான் போட்டி. நம்ம போட்டி கிடையாது. என்ன போட்டி அது? 2000க்கும் 2500க்கும் போட்டி. நான் 2000 தரமாட்டேன், அதெல்லாம் தரமாட்டேன். என்ன தருவ? என் ஆத்தா இருந்த இடத்துலயே 10,000 15,000 சம்பாரிச்சுக்கிற வேலையை வாய்ப்பை நான் கொடுத்துருவேன். எப்படி கொடுக்குறேன்னு தான் போட்டி காட்டுறேன். புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே உன் வாழ்விடத்திலேயே உனக்கு அரசு வேலை தந்துடுவேன். நீ கவலையே படாத. பன்ருட்டி பலா சுவை இந்திய இந்த நாட்டிலேயே சுவையான பலா விளையிறது நம்ம மண்ணில் தான், புதுக்கோட்டையில் தான். பலா மரமாக நடுவண்டா. பலாவை பதப்படுத்தி வைக்க குளிரூட்டப்பட்ட சேமிக்க கிடம் கட்டுண்டா. குளிரூட்டப்பட்ட பதப்படுத்தி வைக்க அங்கே அரசு பண்ணி தருவேன். பலாவாக பயன்படுத்துவேன். பலாவிலேருந்து சாறு எடுப்பேன். பலாவில் இருந்து இங்கே வரும். பலாவை தேன் நானே விளைவேன். பூக்களாக வளர்த்து தேன் பெட்டியில் வச்சு தேன் எடுத்துருவேன். அது ஒரு தொழிற்சாலை போடுவேன். இப்போ என்ன பண்ணுவேன்? பலா ஊறுகா, பலா சிப்ஸு, பல மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களை பன்ருட்டியில் நம்ம ஐயா ஒருத்தர் செய்கிறாரு. ஒரு வீட்டில் வச்சு செய்கிறாரு. நான் நாட்டில் வச்சு ஒம்பில் செய்கிறேன். மா விளைதா, மா சார்ந்த தொழில். தென்னை இருக்கா, தென்னை சார்ந்த தொழிற்சாலை. பனை இருக்கா, பனை சார்ந்த தொழிற்சாலை. வந்த உடனே உன் மகன் போர்க்கால நடவடிக்கையில் 2 மாசத்துல மொத்த சீமக்கருவலை, மொத்த யூக்கலிப்டஸை தூக்குறேன், பூமியிலிருந்து தூக்குறேன். பலாயிரக்கணக்கான ஏக்கர்ல 26-36 கிலோமீட்டர் பயண தூரத்துக்கு 2 பக்கம் யூக்கலிப்டஸை வளர்த்துக்கு எடுத்துட்டான். சமூக நல கேடை, சமூக நல காடுன்னு வச்சுட்டான். வெட்டி எறிகிறேன். எவன் குறுக்க வந்தாலும் அதே மாதிரி தான் செய்கிறேன். உனக்கு புரியுதுன்னு தூக்கி எறிஞ்சிட்டு மாற்று மரத்தை நடுறேன். என் பாரம்பரிய மரங்களை நடுறேன். பெரும் பண்ணைகளை நிறுவுறேன். மாடு வளர்க்குறேன்.
எருமை வளர்க்குறேன், ஆடு வளர்க்குறேன், நாட்டுக்கோழி வளர்க்குறேன், எல்லாத்தையும் அரசு வேலையாக மாற்றுறேன். நீ வா, நவீன தொழிற்சாலையில் நவீனமாக ஏஐ தொழில்நுட்பத்தில் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கா. காதில் ஒரு இதை மாட்டி விட்டு அதை இங்கேருந்து கண்காணிச்சிக்கிட்டு இருக்கான். உலக நாடுகளில் ஹெலிகாப்டரில் மேய்க்கிறான். நான் உனக்கு ஹெலிகாப்டர் தாரேன், மேய், சும்மா சுற்றி சுற்றி பாரு, மேய்ஞ்சிட்டு வரும். பண்ணை உருவாக்குறோம், பாலை எடுக்கிறோம், நம்ம மாநில தேவைக்கு கொடுக்குறோம், உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். பாலாடை கட்டி நெய், தயிர், மோர் பல தொழிற்சாலையில் பிரித்து வேலை. பாலில் பெரிய சந்தை இருக்குது நம்ம மாநிலத்தில், உலகத்தில் பெரிய சந்தை. நமக்கு பால் ஆந்திராவிலேருந்து வருது, நம்ம சந்தையை அவன் பயன்படுத்திக்கிட்டான். இப்போ நாம் பாலில் 3 லட்சம் கோடி இருக்குது, அங்கே போயிடுவோம். சாராயத்தை மூடிடுவோம், டாஸ்மார்க்கை மூடிடுவோம். மூடிட்டு என்ன பண்ணுவோம், பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சாறுன்னு திறந்து விடுவோம். இதை மூடுவோம், இதை திறப்போம். ஆடு மாடு எருமைச்சாணி, மாட்டுச்சாணி, அது ஆட்டுப்புழுக்க எல்லாத்தையும் கொண்டு வருவோம். மக்கிய இலைதலை எடுப்போம். இந்த எல்லாத்தையும் கொண்டு போய் 100 ஏக்கர் 200 ஏக்கரில் குப்பை கிடங்கு போடுவோம். அங்கே கொட்டுவோம். மக்கின பிறகு அங்கேருந்து மீத்தேன் எடுப்போம், ஈத்தேன் எடுப்போம், பயோகேஸ் எடுப்போம். இந்த பூமி தாயின் ஈரக்குலையை அறுக்கிறான்ல, அவனை செருப்பு கழட்டி அடிப்போம். இங்கேருந்து எடுத்து என்ன பண்ணுவோம், மாட்டு சாணியிலே பயோகேஸ் இருக்கும்போது, மீத்தேன் இருக்கும்போது, என்னத்துக்கு என் தாயின் ஈரக்குலையாக இருக்கிற என் மண்ணையை நோன்ற வெள்ளப்பட யோக்கியப்பால் எடுக்கிறேன். எடுத்து என்ன பண்ணுறேன், நானே சிலிண்டரில் அடைக்கிறேன். அடைச்சு என்ன பண்ணுறேன், உனக்கு வீடுக்கு வந்து கொடுத்துட்றேன். ஓசியெல்லாம் காசு வாங்கிட்டு கொடுக்குறேன். அந்த தடை இல்லாமல் கொடுக்குறேன், தட்டுப்பாடு இல்லாமல் தர்றேன். ஏன்னா நான் இதை உற்பத்தி செய்கிறேனே. புதுக்கோட்டையிலே செய்கிறேன், அறந்தாங்கிலே செய்கிறேன், கரம்புக்குடியிலே செய்கிறேன், ஆலங்குடியிலே செய்கிறேன். செஞ்சு உனக்கு தாரேன், தடை இல்லாமல் தாரேன். ஆனால் உற்பத்தி செலவை எடுத்துக்கிட்டு உனக்கு தாரேன். கவலையே படாத. வேலை இருக்குது. எருக்களஞ்செடி நம்ம ஊரில் வளராதா? கத்தாழை வளராதா? கரும்பு வளராதா? வாழை வளராதா? எல்லாவற்றையும் சார்ந்த தொழிற்சாலையை நிறுவி உன் வாழ்விடத்திலே அரசு பணிதாரேன். படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை தாரேன். நீ அங்கே இரு. உனக்கு சம்பளம் பெருசாக தரமாட்டேன். ஏன் தேவைப்படாது? பிள்ளையை நான் படிக்க வைக்கிறேன், எதுக்கு காசு? ஆத்தாப்புக்கு முடியல, உனக்கு முடியல, நான் வைத்தியம் பார்க்குறேன், எதுக்கு காசு? தண்ணி நானே ஊற்றிடுறேன், எதுக்கு காசு? பிறகு என்ன வேணும்? சாப்பாடு, காய்கறி நான் தான் விவசாயம் பார்க்குறேனே. கவர்மெண்ட்டு விவசாயம் பார்க்குது, அரசு வேலையாக மாற்றிடுது. நீ வேலை செய்கிற, வேலையை வைக்கிறோம். கத்தரிக்காய், வெண்டைக்காய், சுரக்காய், பூசணிக்காய் எல்லாத்தையும் விளைய வைக்கிறோம். நமக்கு போக மீதி ஏற்றுமதி செய்கிறோம். அந்த இதில் உனக்கு நஞ்சில்லாத காய்கறி, நல்ல கீரை, நல்ல உணவு, தூய்மையான தண்ணி, நல்ல காற்று. நீ என்ன நினைக்கிற? உன் பிள்ளைக்கு காசு பண்ண வச்சு கார் வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன், என் பிள்ளைக்கு சுவாசிக்க நல்லா காற்றை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். நீ என்ன பண்ணுற? தங்கத்தை சேர்த்து வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். நான் குடிக்க தண்ணி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். நீ சொத்தை சேர்த்து வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். என் பிள்ளைக்கு சாப்பிட்ற சோத்தை நஞ்சு இல்லாமல் விஷம் இல்லாமல் வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். உனக்கு புரியுதா? நீ சாமியை காப்பாற்ற கும்பிடுற, நான் என் பிள்ளைய வாழ்கிற பூமியை காப்பாற்ற போராடிட்டுறேன். புரியுதா? எனக்கு கும்பிட 100 சாமி இருக்குது. சிவன் இல்லைன்னா முருகன், முருகன் இல்லைன்னா பிள்ளையார், பிள்ளையார் இல்லைன்னா கிருஷ்ணன், ஏதோ கும்பிடுவேன். ஆனால் வாழ ஒரு பூமி தான் இருக்குது. இந்த பூமியை காப்பாற்ற உன் பிள்ளை எங்களை தவிர எவனும் இல்லை. அதனால் நாங்கள் சொல்கிறதான் மாற்று. எனக்கு ஒன்று ஏமாற்ற தெரியாதா? எவ்வளோ நேரம் ஆயிரும்? நான் வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் தர்றேன், வாங்கிக்க. ஏன் சிரிக்கிற? ஒரு கிலோ தங்கம் தரேன். ரயில், கார் தரவா? சோறு தர்றதுக்கு ஒருத்தனை சிந்திக்கல, கார் தர்றதுக்கு பேசிட்டுக்கிறான். அதனால நீ இந்த நிலையை மாற்றணும். ஏன்னா நாம் எங்கேருந்து வந்தோம்னா, நம்ம மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தோம். ஏன் வந்தோம்? நம்ம ஆத்தாளப்பு கடன்பட்டு நம்மளை படிக்க வச்சாம்பாரு. அப்போ கண்ணீர் சிந்தி எங்கள் ஆத்தா காது தோடை கலட்டி கொடுத்தாப்பாரு. அந்த தோடுந்த இடத்துல அந்த தழும்பு இருந்துச்சு பாரு, அதை பார்த்து கலங்கினம் பாரு மயன். இந்த துயரத்தை ஒழிக்கணும்னு அங்கேருந்து வந்தேன். எங்கள் அப்பா விளைய வச்சு வெம்பாடுபட்டு ராத்திரியில் பனியில் போய் சொனையில் கத்தரிக்காயை பறித்து ராவோட ராவா அதிகாலையில் மூட்டையில் பஸ்ஸில் ஏற்றி நான் படிக்கிற காலத்தில் பின்னாடி கேரியரில் கட்டிக்கிட்டு 4 செண்டிங் அடித்து சந்தையில் இறக்கி வச்சுட்டு வந்து காய்கறி நாங்கள் விளைய வச்சதே ஒரு கிலோ தக்காளி கத்தரிக்காய்க்கு இது 10 ரூபா வந்துருச்சு. ஆனால் அங்கே சந்தைக்கு போனால் 5 ரூபாய்க்கு விற்க வேண்டிய நிலைமை வருதில்ல.
அப்போது சிறைக்கிற பிளேட்டு கத்தியை தயாரிக்கிறவன் அவன் சொல்கிற விலை, காலுக்கு செருப்பு ஷூ இவன் சொல்கிற விலை பேரம் இல்லை, குண்டூசி தயாரிக்கிறான் அவன் சொல்கிற விலை பேரம் பேசலை. அப்போது செல்ஃபோன் பேரம் இல்லை, காரு பேரம் இல்லை, எந்த ஒன்று டிவி பேரம் இல்லை, சொல்கிற விலைக்கு வாங்குகிறான். ஆனால் கால் செருப்புக்கு கொள்கிற விலைக்கு வாங்குகிற இவன் என் ஆத்தாப்பை விளை வைக்கிற கீரை கத்திரிக்காய் அத்தியாவசிய உணவுப் பொருளுக்கு பேரம் பேசி குறைக்கிறான். இந்த நிலையை ஒழிக்கணும்டா அப்படின்னு முடிவெடுத்தேன். அங்கிருந்து வந்தேன். கால் செருப்பு ஷூ வாங்க போனேன். காலுக்கு ஷூ அங்கே பார்க்குறேன், கண்ணாடி அறையில் குளிரூட்டப்பட்ட அறையில் என் கால் செருப்பு இருக்குது. வாங்கிக்கிட்டு வீதியில் வந்தேன். சாலையில் தெருவில் ஓட்டு உணவு தேவை, உயிர் தேவை. என் ஆத்தாளப்பை வெம்பாடுபட்டு விளைய வச்ச இந்த காய்கறி கீழே கோணிச்சாக்கு மேலே விரித்து என் ஆத்தாளப்பனும் சித்தப்பனும் விற்றுக்கிட்டு இருந்தான். இது ரொம்ப கொடுமையாக இருக்கடா. கால் செருப்பு கண்ணாடி மாளிகையில் இருக்குது, என் உயிர் தேவையான உணவு தேவை காய்கறி தெருவில் கிடக்க, இது இந்த நிலையை மாற்றணும்டான்னு அழுதில்ல. அங்கேருந்து வந்தேன். என் பாட்டி ஆத்தாளப்பேன் வெம்பாடுபட்டு விளைய வச்சான். கண்ணுமொழி மிதுங்க, கண்ணச்சத தொங்க, உடம்பெல்லாம் ரத்தம் வெறுவையாக கொட்ட, உடம்பெல்லாம் உப்பு பூக்க, பெருவெடிப்பு வெடிக்க, காலெல்லாம் மழையில் நனைஞ்சு பனியில் நனைஞ்சு வெயிலில் காஞ்சி விளைய வச்சு கொண்டாந்து கொள்முதல் செய்து ஒரு அகவிலை உரிய விலையை கொடுத்து எடுத்து சேமிப்பு கிடங்களை சேமித்து வைக்கினான். சேமிப்பு கிடங்கு கட்டாத இந்த நாய்கள் டாஸ்மார்க்கு சரக்கை பாதுகாக்க குளிரூட்டப்பட்ட கிடங்களை வச்சு பாதுகாத்தான். என் ஆத்தாளப்பனும் தெருவில் போட்டு நெல் முளைச்சி போச்சு கொள்முதல் செய்யாமல். இப்போ வேர்வை சிந்தி விளைய வச்ச என் சித்தப்பனும் பெரியப்பனும் எப்பனும் ஆத்தாலும் கண்ணீர் வடித்து நின்னாம்பாரு, கண்ணீர் சிந்தி. அந்த கண்ணீர்லேருந்து வந்தேன். இந்த மகன் இதை தொடச்சிடணும்டா, இதை தொடச்சிடணும். அப்படியே பார்த்தேன், ஒன்று ஒன்றா பார்த்தேன். உலகத்தின் முதல் மொழி என் மொழி, ஆதி மொழி என் மொழி. என் அவ்வையின் தமிழள்ளி என் இறை முருகன் பருகினான், அந்த மொழி இல்லை. நக்கீரனின் தமிழோடு என் சிவன் விளையாடினான், அந்த தமிழ் இல்லை. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி காமம் சொப்பாது கண்டது மொழியுமோ என்று செய்யுள் எழுதி இறையனார்னு கையில் திட்டான் என் சிவன். மணிநெற்றி உமல் செங்கன் தளல் உரை சுடர் கடவுள் தந்த தமிழ் தான். அந்த தமிழ் இன்னைக்கு இல்லை, செத்துருச்சு. உலகத்துக்கு எல்லா மொழிக்கும் தாயான என் தாய் மரணிச்சிட்டா. மீட்க முடியல, காக்க முடியல. மான தமிழை துடிச்சேன், தவிச்சேன். என் தமிழ் நிலத்தில் தமிழ், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், நிறுவி தீரணும்னு துடிச்சேன், வெடிச்சேன், வந்தேன். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என் தாத்தன் தேவனையே. அப்போ என்ன பண்ண, தமிழ் மீட்சிடணும், தமிழர் எழுச்சி வரணும், அதுக்கு தமிழன் ஆட்சி வரணும். வாடான்னு வந்தேன். பார்த்தேன், ஒவ்வொன்றா பார்த்தேன். கச்சத்தீவை கொடுத்துட்டான் அந்த அயோக்கிய பையன், கூட இருந்துட்டான் இந்த திருட்டு பையன். இப்போ என் சனம் மீன் பிடிக்க முடியல, சாகுது, எப்படியாவது சரி பண்ணணும். வந்தேன். என் நிலமெங்கு நச்ச ஆலைகள் தடுக்கணும். வந்தேன். ஒவ்வொன்றா துடிச்சு வந்தேன். எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஒரு கனவு இருந்தது. பறந்து விரிந்த இந்த பூமி பந்தில் என் இனத்திற்கென்று தனித்த சுதந்திரம் பெற்ற ஒரு தாயகம், தமிழருக்கென்று ஒரு தாயகம். என்றைக்கு ஒரு இனம் விடுதலை அடையும், முழுமையான விடுதலை, அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடையுதோ அன்னைக்கு தான் அடையும். அந்த விடுதலை அடைய ஒரு மகன் வந்தான். வரலாற்று வழியே வந்தான். தமிழ் தாயின் தவத்தில் இருந்து வந்தான். அவள் வயிற்றிலிருந்து வந்தான். தாயின் வயிற்று வழியில் இல்லை, வரலாற்றின் வழியிலிருந்து வந்தான் என்று நினைத்தான். என் இனத்திற்கு விடுதலை என் தலையானாலும் தருகிறேன் என்று களத்திலே நின்றான். அவன்தான் என் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன். என் இனத்தின் விடுதலையும் என் தாயகத்தின் பெருங்கனவை இந்த காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் கூட இருந்த இந்த கட்சிகள் போரை நடத்தி என் இன விடுதலையை அழிச்சு நாசமாக்கிச்சு. போராடி தடுக்கிற இடத்தில் இருந்தவன் வேடிக்கை பார்த்து நின்று விட்டான். வலிமையற்ற பிள்ளைகள் துடித்தும் கதறினோம். இன்றைக்கு பிரபாகரன் மகனுக்கு இருக்கிற இந்த வலிமை இருந்திருந்தால் அன்னைக்கு ஒரு உயிர் போகவிட்டிருக்க மாட்டோம், ஒரு துளி ரத்தம் என் தாய் நிலத்தில் சிந்த விட்டிருக்க மாட்டோம். வலிமை இல்லை. எளிய பிள்ளைகள் கத்தினும் கதறினும். கொத்தாக என் இனங்கள் செத்து விழுந்தது. கதறி துடித்தார்கள். பிணங்களுக்கு இடையிலே இந்த பிள்ளைகளை பிரசவித்து போட்டார்கள். நாங்கள் வளர்ந்தோம். எப்படி பிரசவிக்கப்பட்டோம், எப்படி உருவானோம்? என் இனத்தின் ரத்தத்திலும் கண்ணீரிலும் கருக்கொண்டு உருவானோம். வளர்ந்தோம். தாலாட்டு கேட்டல்ல என் தம்பி தங்கைகளே, என் அருமை பெற்றோர்களே, என் ஆத்தாளப்பனும் என் அண்ணனும் தம்பியும் என் அக்கா தங்கச்சியும் கத்தி கதறி ஒப்பாரி வைத்த அந்த ஒப்பாரியை கேட்டு வளர்ந்தோம். என்ன செய்யலாம் என்றோம். அடிபட்ட இனமும் அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும்
எழுச்சி கொண்டால் எவனும் எதிர் நிற்க முடியாது என்று. நான் அடிமைப்பட்ட இனம் மட்டுமல்ல, அடிபட்ட புலி. வெகுண்டு எழுந்தோம், சினர்ந்து கிளந்தோம், கோபத்தோடு கொந்தளித்து கிளந்தோம். எப்படி கிளந்தோம்? எவ்விடத்தே என் முன்னவன் கொடியை இறக்கினாயோ இன்னொரு தாய் நிலத்தில் அந்த கொடியை தூக்கினோம். விழுந்தான் தமிழன் என்று எண்ணியது உலகம். இல்லை, எழுந்தான் தமிழன் என்று நாங்கள் தமிழர்கள் என்ற தேசிய அடையாளத்திற்குள் எழுந்தோம். எதற்காக? அதே கனவு, அதே நோக்கம். என் உயிர் தலைவனின் ஆயுதம் மிச்சம் வைத்ததை அவன் பிள்ளைகள் அறிவாயுதம் ஏந்தி வென்று முடிக்க வேண்டும் என்ற லட்சிய வெறி களத்திலே நிற்கிறோம். இழந்த உரிமை, இருக்கிற உரிமை பாதுகாப்பது, மீட்பது. தமிழர் நிலம் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழணும். அறிவு சமூகம், அறம் சார்ந்த சமூகம், மானமும் வீரமும் உயிரென போற்றிய சமூகம். அதே மானமும் வீரமும் அறமும் கொண்டு வாழ வேண்டும் என்கிற பெருங்கனவோடு களத்துக்கு வந்தோம். இங்கே கட்சி அரசியல், தேர்தல் அரசியல், மக்கள் அரசியல் இல்லை. உங்கள் பிள்ளை மக்கள் அரசியல் செய்ய வந்தேன். இங்கே செய்தி அரசியல், விளம்பர அரசியல், சேவை அரசியல், செயல் அரசியல் இல்லை. உங்கள் பிள்ளைகள் சேவை அரசியல், செயல் அரசியலுக்கு வந்தோம். இதை புரிந்து கொண்டு என் உயிர் சொந்தங்கள் இந்த வெயிலில் நின்று பேச கேட்க இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் நிற்க என் பிள்ளைகள் எந்த கட்சியில் சொல்ல ஒருத்தனாவது முதலா பிணத்தை சுத்திய பருந்து கழு முதலா இனத்தை சுத்துது. நான் வெல்லுவேன். ஏன்னு கேளு. நான் செய்ய வந்த வேலை இல்லை. என்னை இறக்கி விட்டு வெல்ல வைக்கணும்ல அவன் என்னை வழி நடத்துவான்ல. மொழியை, இனத்தை, நாட்டை நேசித்து செத்தவன் பல்லாயிரம் பேர் இருக்கான். அவன் மூச்சு காற்று என்னை இழுத்துட்டு போகும்ல, வழி நடத்தும்ல, எனக்கு முன்னாடி போகும், என்னை சுழன்று அடிக்கும். இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக போராடி செத்தவன் எத்தனை பேருடைய மூச்சு காற்று இதில் கலந்துருக்கு. அதை சுவாசிக்கிற இந்த மகனை அது உந்தி தள்ளும். குறிப்பாக எங்கள் அப்பா நம்மாழ்வார் மூச்சாவது என்னை தள்ளும். போடா மகனே, போடான்னு. மொழி எத்தனை மாவீரர்களின் கனவை நான் சுமந்து நிற்கிறேன். அவன் என்னை தள்ளுவான். எல்லாத்துக்கும் மேலே என் அப்பன் முருகன் வேலை கொண்டு என் பகையை நகர்த்தி தள்ளுவான். எங்கள் ஆத்தா கோவச்சுக்கிறா. நான் சைவன்கிறத காட்டுறதுக்காக, முருகனுடைய பேரன்பு காட்டுறதுக்காக திருநீர் வச்சு வெளியில் போவேன். இப்போ எங்கள் பூசாரி காரைக்குள்ள இருக்கும்போது வந்துட்டாப்புல. திடீர்னு அருள் உண்டு ஆடாமல. என்னன்னு சொல்லுங்கன்னு கோவத்தில் இருக்கான் ஆத்தா. என்னவா? அவன் என்னை மறந்துட்டான். நான் எங்கே மறந்தேன்? கும்பிட்டு தானே போகிறேன். திருநீரோட நான் வெளியில் போகிறான். அவன் என்னை மறந்துட்டு குங்குமம் வைக்கிறதில்லை. இது என்னடா கொடுமை. சரி வைக்கிறேன், இந்தா இவ்வளோ பெரிய டப்பா வண்டியிலே வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஏன்னு வைக்கணும்னு கோச்சுக்குருவா. எல்லாரும் கவனிப்பான். எல்லாவற்றுக்கும் மேலாக இயற்கையின் மகன் நான். அதை காக்க துடிக்கிறேன். எனக்கு திடீர்னு வேளா வரும், முருகனா வரும். என்னதான்டா பண்ணுறது, என்னதான் பிரச்சனை அப்படின்னு திடீர்னு எந்திரிச்சேன். வேல் வெற்றிவேல் வீரத்தமிழர் முன்னணின்னு கிளம்பிட்டேன். திருமுருக பெருவிழா அடுத்து வந்தான். இந்த மலை கண்ணுகள் வந்து போகும். இந்த மலையை பார்த்துக்கிட்டே போகிறதுனால வருதா அப்படின்னு. ஏண்டா உன் ஆத்தா மாற அறுத்து கொண்டு வரேன், நீ கேட்காம படுத்து கிடக்கிறியாடான்னு தோணும். அப்போ ஆரம்பித்தேன். என் பூமி தாயின் மாற அறுத்து ரத்தம் குடிக்காத சத்தம் போட ஆரம்பித்தேன். ஆறு வறண்டு கிடக்குது. எனக்கு ரத்த நாளம். பூமி தாயின் ரத்த நரம்பை அறுத்து போகிறான். நீ பேசாம உணர்த்திக்கிட்டே இருக்கும். என்ன கேட்டான், எப்படி திடீர்னு ஈவேராவை பற்றி 10 வருஷமா 12 வருஷமா பேசியிருந்தாலும் திடீர்னு ஏத்தாயின்னு அப்படி ரொம்ப யோசித்தேன். எங்கே வெட்டுனா இந்த நச்சு மரத்தை வீழ்த்த முடியும்னு பார்த்தேன். என் தாத்தை வந்தான். தாயை பழித்தவனை யாரதை எடுத்தாலும் விடாத, தமிழை பழித்தவனை தாயதை எடுத்தாலும் விடாதேன்னு. இப்போ நான் என்ன செய்யறதுன்னு பாரு. தமிழ் சனியனா அதை விட்டு ஒளி. தமிழை சனியன்னு சொன்ன சனியனை ஒளி. முடிவெடுத்தேன், இறங்கி அடிச்சிட்டேன். இப்போ எதை வச்சு அடிக்கலாம்? சுற்றி புத்தகமாக இருக்கும். நூலகந்தனி படுக்கிற முழுக்க புத்தகமாக கிடக்கும். படப்படக்கும், சின்ன துடிக்கும்.
இப்போ சடபடி எதை வச்சு அடிக்கலாம்னு யோசிக்கும்போது அங்கே துடிச்சது தாள் போய் பார்த்தேன். பாரதி இருந்தான். இவனை வச்சு அடித்தவொடனே அடித்தேன். எங்கே அடித்தேன், எப்படி அடித்தேன்? யாமர் இந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம்னா. இவர் சனியன்னாரு, இவன் இனிதுன்னா ஆறான்னு அடிச்சிட்டேன். அவர் காட்டுமிராண்டி மொழினாரு, அந்த மொழியை பேசுகிறேன்னா காட்டுமிராண்டினாரு. என் பாட்டை வந்தா சிங்களம் புட்ககம் தீவு பலவனுக்கு சாவகம் தீவு பலவனுக்கு என்றேறி அங்கு தங்கள் மீன்கொடியும் புலிக்கொடியும் மீன்கொடியும் நின்று சால்முறை கண்டவர்தாய் நாடுனா. எப்படி? சிங்களம் சாவகம் புட்ககம் தீவு பலவனுக்கு என்றேறி அங்கள் புலிக்கொடியும் மீன்கொடியும் நின்று சால்வுற உலக தாண்ட பரம்பரைங்கிறான். இவர் சனியை படித்தா பிச்சை எடுக்கூட லாய்க்கப்படாதுங்கிறாப்புல. அவர் அமிழ்தில் இனியதடி பாப்பா நம் ஆண்டோர்கள் தேசமடி பாப்பா தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா. அமிழ்தில் இனியதடி பாப்பா நம் ஆன்றோர்கள் தேசமடி பாப்பா. இவர் காட்டு மிராண்டிங்கிறாரு, அது ஆன்றோர்கள்ங்கிறான். இவர் சனியம் பிச்சை கொடுக்க லாய்க்கப்படாதுங்கிறது. வானமளந்த அனைத்தும் அளந்த வளர்மொழி வாழியவே, வானம் அறிந்த அனைத்தும் அறிந்த வளர்மொழி வாழியவங்க. வானத்தை விட பெருசுராய மொழின்ட்டான். புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆங்கிலம் ஒன்றையே கற்றார், அதற்கு ஆக்கையோடு ஆதியம் விற்றார், தாங்களை அந்நியரானார், செல்லத்தமிழில் தொடர்பற்று போனார். வெறுந்தமிழில் செல்லத்தமிழில் தொடர்பற்று போனார்ன்றான் பாரதி. இவர் பொண்டாட்டிகிட்ட இங்கிலீஷில் பேசு, வேலைக்காரிகிட்ட இங்கிலீஷில் பேசு. அவன் செல்லம்மாவுக்கு கடிதம், செல்லம்மா நீ என்னையே நினச்சி கவலைப்பட்டுருக்கு பதிலாக தமிழ் நல்லா கற்றுக்கொண்டின்னா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். யார்? பாரதி. இப்போ நான் எங்கே நிற்க? சாதிகள் இல்லையடி பாப்பா பாரதி. நீ என்ன சாதி என்று எல்லாத்தையும் கேட்பார் ஐயா ஈவேரா. நான் எந்த பக்கம் நிற்க? விளங்கிச்சா? போடு ஓட்ட போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க தமிழர் நாட்டை, அப்புறம் பாருங்க. போடு இங்க பாரு. மாறுதல் உலகங்கள் இப்படிதான் வந்திருக்கு. உன் மேலே இருக்கிற அக்கறையில் தானே இவ்வளோ நேரம் ஒன்று நிற்க வச்சு கத்திக்கிட்டு இருக்கேன். எவனாவது மக்களின் பிரச்சனையை மனதில் இருந்து பேசுகிறானா, தாளில் இருந்து படிக்கிறான். அவன் ஆட்சிக்கு வந்து என்ன செய்வேங்கிறதையே சொல்ல தெரியல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த தாள் பறந்துருச்சுன்னு வச்சுக்க, ஆட்சிக்கு வந்தால் இவன் எவனாலும் மலையில் பேச முடியாது. என் தாள் நனைஞ்சு போயிடும். என் ஒருத்தனால தான் பேச முடியும். தலைவன் என்பவன் என் உடன் பிறந்தவனே, குறிப்புகளோடு பேசுகிறவன் அல்ல, குறிக்கோளோடு பேசுகிறவன். தலைவன் என்பவன் என் உடன் பிறந்தவனே, தாளில் இருந்து பேசுவன் அல்ல, தன் தலையில் இருந்து பேசுபவன். அவன்தான் மக்களின் பிரச்சனை. எவன் ஆள் மனதில் இருந்து எடுத்து பேசுகிறானோ அவன்தான் உன் காயத்தை உணர்ந்தவன். உனக்கு இதயத்தில் வைத்து நேசித்து அதை தன் மொழியாக கடத்துகிறான். உன் வழியை தன் மொழியாக எவன் சொல்கிறானோ அவன்தான் உனக்கு தலைவன். நீ அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு இதில் பாரு. இப்போ நீ ஒன்று செய், ஏமாத்திரவன் பக்கமா மாற்ற நினைக்கிறவன் மகன் பக்கமா. இந்த தேர்தலில் புதுக்கோட்டையில் 6 தொகுதியை வென்று உன் பிள்ளைகிட்ட கொடு. பேரில் மட்டும் கோட்டை இருந்து பத்தாது என் பெற்றோர்களின் உடன் பிறந்தார்களே. இது மான தமிழன், தன்மானமிக்க தமிழனின் தனித்த பெரும் அரசியல் கோட்டை என்று மாற்று. நாம் தமிழர் கட்சியின் வெற்றி கோட்டை என்று மாற்று. வெற்றி கோட்டை என்று மாற்று. அதற்கு உன் ஓட்டை விவசாயிக்கு போட்டு காட்டு. அவ்வளவுதான். அடி நீ பார்த்துக்குருவான். அடி உறுதியாக வெல்லுவான். சரி, இந்த ஏற்கனவே நின்று வென்றவர்களுக்கு திருப்பி சீட்டு கொடுத்துருக்கு போடுவேன். என்னன்னு புதுசாக நடக்கும்? 5 ஆண்டு செய்யாத ஒரு நல்லதை, அதே தான் சேம் பிளட்டு. அதனால சாதிக்காரன், சொந்தக்காரன், வந்தக்காரன், நொந்தக்காரன், நீ சாதி பார்த்து போட்ட ஓட்டு எதையும் சாதிக்கலை, மதம் பார்த்து போட்ட ஓட்டு எதையும் மாற்றலை. அதனால் நல்ல மனுஷன் பார்த்து கொஞ்சம் மனசை மாற்றி போடுங்க ஓட்டை, காப்பாற்றுங்க நாட்டை. சாதி வேணும், எனக்கு சாதி தாங்க, என்ன இருந்தாலும் நான் எனக்கு சாதி தான். போட்டுறாது, எனக்கு போட்டுறாது. ஏன்னா என் சத்தியம் செத்து போயிடும். மதம் பார்த்தீங்கன்னா போட்டுறாது.
சாதி அரசியலாயிட்டால் சகோதரத்துவம் சமத்துவம் செத்துரும். மதம் அரசியலாயிட்டால் அங்கே மனிதநேயம் செத்துரும். நான் அதை கொலை செய்ய தயாராக இல்லை. சாதிக்க துடிக்கிற உன் பிள்ளைகளின் எண்ணத்தை பார்த்து ஓட்டு போடும். என் முகத்தை பார்த்து போடாத, நான் கருத்தை பார்த்து போடும். கருத்து போன என் முகம் அல்ல முக்கியம், நான் உனக்கு முன்வைக்கிற கருத்து தான் முக்கியம். என்கிட்ட கோடிகள் இல்லை, உயர்ந்த கொள்கை, காசு இல்லை, ஆக சிறந்த கருத்து. எது வேணும்னு பாரு, எது வேணும்னு பாரு. நான் முன்வைக்கிற தத்துவம் இன்னைக்கு இல்லை, 500 ஆண்டுகளானாலும் அசைக்க முடியாமல் இருக்கும், அப்படியே இருக்கும். அதை தனி மனித அபிமானத்தை வச்சு அரசியல் செய்யாதே, உயர்ந்த தத்துவத்தை தலைமையேற்ற அதை அரசியல் செய்யப்பார். இன்னைக்கு நான் இருப்பேன், போயிடுவேன், நாளைக்கு இன்னொருத்தர் வருவான், ஆனால் நான் முன் வச்ச தத்துவம் அப்படியே இருக்கும். புரட்சியாளர் சேகவரா சொல்றான், ஒருவன் மரணித்து போவதாலேயே அவன் முன்வைத்த நோக்கங்களும் அவன் செயல்பாடுகளும் மரணித்து போவதில்லை, அப்படியே தான் இருக்கும், அப்படியே தான் இருக்கும். அதனால அறிவார்ந்த சார்ந்தவர்கள் நிறைந்த இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திலே 6 தொகுதிகள் உங்களுக்கு முன்னாடி இருக்கு. வரலாறு உங்களுக்கு பெரிய வாய்ப்பை தந்திருக்கிறது. என்னுடைய புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலே என் அன்பு தங்கை வழக்கறிஞர் பொறியாளர் எழிலரசி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கை தந்து நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். என்னையா இப்போ குங்குமம் பூசணும்ல, இல்லைன்னா எங்கள் ஆத்தா கோச்சுக்குருவா. அத வெறுநீர் இல்ல, வெற்றி திருநீர், வெற்றி திருநீர். டேய், கடவுளே சொல்லிட்டாருன்னு ஓட்டு போடாமல் படுத்துறாத, போய் போட்டுரு. மீட்டு புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதியிலே என் அன்பு தங்கை சத்யலட்சுமி அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்தி அடுத்ததாக திருமயம் தொகுதியிலே போட்டியிடுகிற அன்பு தங்கை லட்சுமி சீனிவாசன் அவர்களுக்கு சின்னங்குடு விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்தி நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். அடுத்ததாக கந்தர்வக்கோட்டையில் போட்டியிடுகிற என் அன்பு தங்கை நதியா தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். என் அன்பு சொந்தங்களே, என் அருமையுடன் பிறந்தார்களே, திமுக வென்றிருக்கிறது சாதாரண நிகழ்வு, அதிமுக வென்றிருக்கிறது சாதாரண நிகழ்வு. அவர்கள் வென்றார்கள், மந்திரியானார்கள், நீங்கள் தோற்று போனீர்கள். இம்முறையும் அவர்கள் வெல்வதென்பது சாதாரண ஒரு சம்பவம், ஒரு செய்தி. திமுக வென்றது, அதிமுக வென்றது, வழக்கம் போல ஒரு செய்தி. ஆனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வென்றார்கள் என்பது வரலாற்றில் மாபெரும் புரட்சி, சரித்திரத்தில் மகத்தான சாதனை. அப்படிப்பட்ட சாதனையை நிகழ்த்த உங்களுக்கு இந்த தேர்தல் பெரிய அரிய வாய்ப்பை தந்திருக்கிறது. உங்கள் ஒற்றை விரலால் புதுக்கோட்டை மாவட்டத்தையே திரும்பி பார்க்க வைக்க முடியும் உலகத்தை. உன் மகன் காரைக்குடியில் போட்டியிடுகிறான் என்றவன் உலகமே காரைக்குடி 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 என்ற பெயரை உச்சரிக்காதவன் இன்னைக்கு உலகத்தில் எவனும் இல்லை. உலகெங்கும் இருக்கிற தமிழன் அந்த தொகுதியை விட்டு காரைக்குடியா பல முறை மந்திரியானவர்னால காரைக்குடி போய் சேரல. சாதாரண மகன் காரைக்குடி உலகம்புறா கொண்டு சேர்த்திருக்கேன். அது மாதிரி உலகம்புறா புதுக்கோட்டை என்ற ஒரு மாவட்டமாம், அங்கே தன்மானமும் இனமானமும் கொண்ட தமிழர் கூட்டமாம். அது வாக்குக்கு காசாம் வாங்கவில்லையாம், இலவச அறிவிப்பாம் ஏற்கவில்லையாம். பிறகு என்னவாம், ஆகச்சிறந்த கருத்தை கொள்கையை ஏற்று சிறிய பிள்ளைகள் எளிய பிள்ளைகளுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கை செலுத்தி வெற்றி பெற்றார்கள், வென்றார்கள். புத்தம் புதிய சரித்திரத்தை
புரட்சிகர அரசியலை உருவாக்கினார்கள் என்ற நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. என் அன்பு தங்கைகள், என் ஆறுவர் பிள்ளைகள், நதியா தமிழ்ச்செல்வன், லட்சுமி சீனிவாசன், எழிலரசி, சத்யலட்சுமி, இந்த தங்கைகள் வெல்க வெல்க வெல்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.